கைகை அழற போது ராமச்சந்திரமூர்த்தி அம்மா கிட்ட வந்து காதுக்குள்ள வந்து, அம்மா ஒரு விஷயம், அழாதீங்கோ, இது நீங்க பண்ணல, நீங்க என்ன காட்டுக்கு போக முடியாது பண்ண முடியாது பண்ணல, நானே தான் காட்டுக்கு போக முடியாது நீங்க சொல்ல முடியாது உங்களை பண்ணினேன். என்னது, எனக்கு ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்தது, அதுக்காகத்தான் நீங்க சொல்ல முடியாது பண்ணினேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் நல்லதுக்கு தான். தேவானாம் தானவானாம் ரிஷீனாம் பாவிதாத்மனாம் ஹிதமேவ பவிஷ்யதி ராம பிரவ்ராஜ காரணாத். இப்படி கைகைக்கு சொன்னார் அத்தியாத்ம ராமாயணத்தில் சொல்றார். இத்தனையும் ஆச்சு. ரிஷிகளுக்கெல்லாம் அபயப்பிரதானம் வந்திருக்கிறது எதுக்கு? ராவணனுக்கு. ஆனால் சுவாமி என்ன பண்றார்? 13 வருஷம் ஆறுது, 12 வருஷம் ஆயிடுத்து. பஞ்சவட்டியிலே கோதாவரி தீரத்திலே தான் அழகா ஆசிரமத்தை கட்டிட்டு சுகமா இருக்க, ரொம்ப நல்லா புது வீடு, எவ்ரிதிங் ஹாப்பி. ஏஷா பஞ்சவட்டி ரகுத்வகுடி யத்ரஸ்தி பஞ்சாவதி பந்தஸ்யைக ஜடி புரஸ்கிருத ஜடி கலோல சஞ்சத்புடி கோதா எத்திர நடி தரங்கிணி ஜடி. என்ன ஆனந்தமான கோதாவரி தீரம், காத்தால ஸ்நானம், உபாசனங்கள், அக்னிஹோத்திரங்கள், அது மாத்திரமல்ல ஆக்ராயண இஷ்டி, மார்கழி மாசம் வந்ததுன்னா பார்க்க யஜ்ஞம் அமக்களப்பட்டு இருக்கு. அவர் பாட்டு சௌக்கமா இருக்கார். இன்னும் 1 வருஷம் ஆஞ்சா 14 வருஷம் முடிஞ்சிடும், ஊருக்கு போயிடலாம். ஒரு நாள் தான் அக்னிய உபாசனை பண்ணி அக்ன ஏனமா மந்திரஹீனம் கிரியாஹீனம் பக்திஹீனம் ஹுதாசனா அக்னிய ஸ்தோத்திரம் பண்ணிட்டு கடைசியில பிராயச்சித்தை சொல்லிட்டே இருக்கிற போது எழுத்தாப்பல யாரோ இருக்கிறா. யாரு? யாரு? நான் தான் அக்னி பகவான். நீங்க எதுக்கு வந்தேன்? பிரபு சிவன் நாராயணா, என்ன வேடிக்கை எப்பாது? ஏலாவதாரு மெத்து கொள்டி. எதுக்காக நீ அவதாரம் பண்ணினேங்கிறத மறந்து போயிட்டியா? அயோத்தியா பாலராமு சண்டை போடுறதுக்கா? அயோத்தியில ராஜாவா இருக்கிறதுக்கா? எதுக்கு வந்திருக்க? பிரபு நாராயணா, நீங்க யாரு? தாயே மகாலட்சுமி அம்மா, பக்கத்துல சீதை இருக்கிறா. எப்போதும் வைத்திய கர்மானா பக்கத்துல பத்தினி இருக்கணும்னு சாஸ்திரம் இல்லையா? அம்மா எதுக்குமா வந்திருக்கு? என்ன என்னதுக்கு தெரியும்? தெரியுமா? இந்த ராவணன் யாரு? இந்த கும்பகர்ணன் யாரு? இவா 2 பேரும் உங்களை சேர்ந்தவா தானே? இவ அன்னைக்கு சனகாதிகளுக்கு அபராதம் பண்ணிவிட்டாங்கிறதுனால ஜென்மாவை கொடுத்து விட்டு அவரும் உங்களை கெஞ்சி கேட்டிருந்தா, நாங்க ரொம்ப நாள் பூமியில அகப்படப்படாது, எங்களை சீக்கிரம் நீங்க அழிச்சுக்கணும், சம்பிரம்ப யோகத்தோட என்னோட சண்டை போட்டு எங்களை அடிச்சு சத்ருவா இருந்து எங்களை அழிச்சுக்கணும்னு சொல்லி கேட்டாலே. இப்ப அதுக்குத்தானே வந்திருக்கேன் ராமாவதாரம். ஏன்னா ராவணன் என்ன கேட்டான்? அசுரர்களாலே, தேவர்களாலே, ராட்சசர்களாலே, யக்ஷர்களாலே யாராலும் எனக்கு மரணம் கிடையாதுன்னு கேட்டான். ஆனா மனுஷியாலே மரணம் கிடையாதுங்கிறத கேட்கல. அவன் நினைச்சான் இவெல்லாம் இருக்கிற போது இவன் என்னடா பண்ணுவான்னு நினைச்சான். எப்போதும் அதுலதான் கோட்டை விட்டுறோம். அதனால மனுஷனா அவதாரம் பண்ணியிருக்கேன். சத்தியம் விதாத்தும் நிஜ பிருத்திய பாஷிதம், பிரம்மா கொடுத்த வாக்கியத்தை காப்பாத்துறதுக்கு மனுஷனா பிறந்திருக்க. பிறந்துட்டு இத்தனை காலம் நல்லணுமா? போங்க போங்க, ராவணனுக்கு சீக்கிரம். எப்படி போவேன்? ராவணன் உங்களை தெரிஞ்சுக்கணும். ராவணன் உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு வழி உண்டா? உண்டு. அவன் சாதாரண பேர் வழி இல்லை. அவன் சதுசாஸ்திரங்களை படித்தவன், வேத வேதாங்க பண்டிதன், காயத்ரி உபாசகன், சிவபக்தன். அப்பேற்பட்டவன் நீங்க யாரும் தெரிஞ்சுக்காமலா இருப்பான்?
அவன் வரப்போறான், நாளை போக மறுநாள் வரப்போறான். அதுக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் ஆயிட்டு இருக்கு. நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களும் ஏற்பாடு பண்ண. நம்ம பாட்டுக்கு ஒருத்தர் வராருன்னு முன்னாடியே சொல்லிவிட்டாருன்னா நம்ம ஏற்பாடு பண்ணுவோம் இல்லையா? 2 நாள் முன்னாடியே சொல்லிவிடுறோம், உங்க ஆத்துக்கு நாளைக்கு போ, மறுநாள் ஃப்ரைடே அன்னைக்கு மார்னிங் 8 o'clock வரேன். அப்படியா? உடனே எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி வீடெல்லாம் வச்சு மாற்றி, அதெல்லாம் மாற்றி, இதெல்லாம் மாற்றி, அழுக்கெல்லாம் ஒரு பக்கமா வச்சு எல்லாம் வச்சு கிளீனா வச்சு, ஊதுகுத்தி எல்லாம் ஏற்றி வச்சு, இவன் நல்ல சொக்காயெல்லாம் போட்டுட்டு, அதுக்கு முன்னாடி லுங்கி கட்டிட்டு இருப்பான், நல்ல சொக்காயெல்லாம் போட்டு என்ன ரொம்ப கிளீனா வச்சுட்டு இருக்கேன், வீடு ரொம்ப கிளீனா இருக்கு. ஆமா, எப்போதும் நான் கிளீனா வச்சுட்டு இருப்பேன். ஆமா, சொல்லாத வந்திருக்கணும். அது மாதிரி அவன் வரப்போறான். வரத்துக்கு முன்னாடி நீ தயார் பண்ணணும். அம்மா மகாலட்சுமி, நீ பக்கத்துல இருக்க, ராவணன் உன்னை தூக்கின்னு போறதுக்கு தான் வரப்போறான். நீ தூக்கின்னு போக வரபோது நீ என்ன பண்ணுவே தெரியுமா? உன்னை தொட முடியுமா? ஏன், நீ யாரு? நித்யே நித்யே பிரியே தேவி நித்யானந்த ரூபிணி சச்சிதானந்த ரூபே விப்ராபேத்மதாக யஜ்வத் அக்னி சிகோபமே. நெருப்பு கொழுந்துமா நீ. அவன் வந்து உன்னை தொட வந்தானா அவன் சுட்டு அப்படியே சாம்பலா போயிடுவான். அவன் சாம்பலா போயிட்டா என்ன ஆகும்? பிரம்மா கொடுத்த வாக்கியம் நடக்காது. அவனை நீ சாம்பலா பண்ணிவிட்டியானா இவருக்கு கொடுத்த வாக்கியம் மனுஷனா வந்து அவனை ஜெயிக்கிறதுங்கிறது காரியம் இருக்காது இல்லையா? அதனால இது வேண்டாம்மா, உன்னை அவன் பார்க்கவும் முடியாதும்மா. தாயே, நீ அக்னி ஸ்வரூபிணி, அதனால எங்காத்துக்கு வா. அக்னி இருக்கிற அக்னி லோகத்துக்கு அழிச்சுன்னு போறேன், எங்க ஊருக்கு வா. ராமா, இந்த சீத்தை நான் வச்சுக்கிறேன், எங்க ஆத்துல இருக்கட்டும். அதுக்கு பதிலா சாயா சீத்தை, மாய சீத்தை அங்க இருக்கட்டும். என்ன, அவன் காரியம் நடக்கணும், அவன் தானே அவதார காரியம் நடக்கணும். அந்த மாய சீத்தை மயங்குவா, நெருப்ப அவனை அழிக்க மாட்டா, அழிச்சு. இப்படி சொல்லி அந்த நிஜமான தேவி எந்த லட்சுமியோ சீதையா வந்திருக்காளோ அவளை அக்னி பகவான் தன்னிடத்துல அழிச்சு போல. இப்ப இருந்தவள் மாய சீதை. இந்த சீதை தான் மான பிடிச்சு கொடுன்னு கேட்டாள். மான பிடிக்க போற போது மாரீச்சரை வதம் பண்ற சமயத்திலே ராவணன் சன்னியாசியா வந்தான். அந்த வந்தவன் மாய சீதையை பார்த்துட்டு அதுக்கே பயப்பட்டான். அதுக்கே அவன் பயப்பட்டான். இந்த சீதையை பார்க்கிற போதே அவருக்கு ஒண்ணுமே தோணலேங்கிறார். இது ரொம்ப துருகமான விஷயம். சீதை ராவணன் எப்பேற்பட்டவன்? பரஸ்திரிகளை பார்த்த உடனே ஆசையை கொன்றவன், காமத்தை அடக்காதவன். ஆனால் இந்த சீதையை பார்த்த உடனே அவனால ஒண்ணும் பண்ண முடியல, அவனுக்கு அந்த காம எண்ணமே வரல. ஜக்ராஹ ராவண சீதாம் உதக்கே ரோகிணி இமிவா. அவனுக்கு என்ன தோணித்து? இந்த சீதையை நம்ம வீட்டுல கொண்டு போகணும்னு தோணித்து, அவ்வளவுதான். நன்னா ராமாயணத்தை படிக்கும், அப்பதான் தெரியும். சீதை எப்படி தூக்கின்னு போனான்? ராவணா சீதம் புதக்கே ரோகிணி மிவா. வால்மீகி சொல்றார், புதன் தன்னுடைய தாயாரான ரோகிணியை தூக்குற போது தன் வீட்டுக்கு கொண்டு போகணும்னு கேட்டானாம் அம்மாவை. அம்மா, நீ எங்காத்துக்கு வா, உன்னை என் வீட்டுல வச்சுக்கிறேன்னு சொன்னானாம் புதன். அதுக்கு ரோகிணி, சந்திரன் தன்னுடைய கணவனை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னாலாம். சொல்லி சொல்லி பார்த்தான், கேட்கல. பிடிவாதமா அந்த ரோகிணியை பலாத்காரமா தூக்கின்னு போனான்னு வேதத்துல எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கு. அதை எடுத்து போட்டாரு, புதக்கே ரோகிணி மிவா. அப்ப என்ன அர்த்தம்? இவன் சீத்தையை தூக்குற போது அவன் மாய சீத்தையா இருந்தா கூட அந்த ராவணனுக்கு இவள் பரஸ்திரிங்கிற காம எண்ணம் இல்லாமல் தாயாருங்கிற எண்ணத்தோடு தூக்கின்னு போனான். அதனாலதான் அவன் தலை வெடிக்கல. அவனுக்கு என்ன சாபம்? இன்னொரு ஸ்திரியை பலாத்காரம் பண்ணினால் உன்னுடைய தலை வெடிச்சு போடும்னு புஞ்சுக ஸ்தலங்கிறதான ஒரு அப்சர ஸ்திரியை கவர்ற போது பிரம்மா சாபம் கொடுத்திருக்காரு. ஊர்ல இருக்கிற பொங்கல் எல்லாம் தூக்கிட்டு வரையடா பாப்பி, இனிமேல் எந்த ஸ்திரியை பலாத்காரம் பண்றையோ உன் தலை வெடிச்சு போயிடும். இங்க பலாத்காரம் பண்ணிருக்கானே, வெடிக்கலையே. காரணம் என்ன? அந்த கரணத்திலே தாயாருங்கிற எண்ணம் அங்க கொண்டு போனான்.
அங்க கொண்டு போய், இது வால்மீகி ராமாயண பிரகாரமா சொல்றேன், தன்னுடைய அரண்மனையில உள்ள கொண்டு போய் வச்சுக்கிட்டான், காட்டினான். பத்தியா தங்க மாளிகை எல்லாம் வஜ்ர வைடூரிய வச்சு அழைச்சிருக்கு, இத பாத்தியா அதை பாத்தியானா ஒண்ணுக்கு ஆசையில இவ்வளவு தூரம் தன் வீட்டுக்குள்ள அரண்மனை வச்சு இது செல்வத்தையே அவ ஏறெடுத்து பார்க்கலையே, என்ன பண்றது? சரி, அதை காட்டிலும் தன்னுடைய அரண்மனையினுடைய பெருமையை காட்டிலும் இன்னும் அழகா இருக்கிறது அவனுடைய அசோகவனம். அதுல கொண்டு போய் வச்சான். வச்சுட்டு என்ன, பஜஸ்வ சீதே, அங்க போய் குருவே துவத் பிரசாதம் கெஞ்சினா. கம்பராமாயணத்தில் சொல்றார், இந்த தலை என் பொண்ண சீதை, இந்த ராவணனுடைய தலை சிவபெருமான் ஒத்தனுக்குத்தான் நமஸ்காரம் பண்ணும். அப்படி இருக்கிற இவன் உன்னை பார்த்து நமஸ்காரம் பண்ணி கேட்கிறேனே, கூஷி கூஷிதயன கூறுவான். ரொம்ப வெட்கப்பட்டுட்டே சொல்றாங்கிறார். தொடலவன் கடைசி வரலும் சீதையை பலாத்காரம் பண்றேன், அத்தை பண்றேன், இத்த பண்றேன்னு சொன்னான். தவிர சீதை கிட்டக்கவே போகலவன். இன்னொன்னு அதையும் வால்மீகி ராமாயணத்துல பார்க்கலாம். என்னைக்கு அவன் சீதையை பார்த்து கொண்டு வந்தானோ, அவனோ நித்தியம் நூற்றுக்கணக்கான ஸ்திரீகளுக்கு நடுவில் இருக்கிறவன். ஆஞ்சநேயரே சுந்தரகாண்டத்திலே ஆஞ்சநேயரே பார்க்கிறார், ஒரே ஸ்திரீகள் நடுவில் படுத்துட்டு இருக்கான் அவன். அப்படி இருக்கிறவன் என்னைக்கு சீதையை கண்ணால பார்த்தானோ, அன்னியிலிருந்து அவனுடைய வதம் முடிகிற பர்யந்தம் இன்னொரு ஸ்திரீ அவன் நினைக்கல. அது தபஸ் இல்லையா? அது எப்படி வருது? தெய்வத்தினுடைய சந்நிதிக்கு வந்தாலே தபஸ் வரும். அதனாலதான் நீங்க ஒன்னும் கோவில்ல வந்து வொர்ஷிப் பண்ண மாட்டான். கோவில் பக்கத்திலேயாவது நில்லு, மகான்கள் பக்கத்திலேயாவது நில்லு. பாபிகள் பக்கத்தில் நின்னா அவனை அரெஸ்ட் பண்ற போது உன்னையும் அரெஸ்ட் பண்ணி போவான். மகான் பக்கத்தில் நின்றா அவர் கையில பிரசாதம் வச்சிருப்பார். என்னது? நெய்யப்பம். அப்படி அந்த மாயா சீதை அசோகவனத்தில் இருந்தா, சுவாமி என்ன பண்ணினார்? ராவணனை வதம் பண்ணினார், சீதையை அழிச்சுக்கிறார். இப்ப இந்த சீதையை பார்த்த உடனே தன்னுடைய சீதை இல்லையே, போ நீ யாரோ போ. ஆனால் இத்தனை நாள் அந்த ராமனையே நினைச்சுட்டு இருக்கா இல்லையா? மாய சீதையா இருந்தாலும் கூட ராமனையே நினைக்கிற போது இவன் நிஜ சீதையினுடைய பக்தி வந்துடுத்தவளுக்கு. என்னதான் வேஷம் போட்டாலும் 4 பேருக்கு எத்தாப்புல அவமானப்படுத்தலாமா? பலுகவே போலா தெய்வம்மா, இப்படி பேசுறீங்களா நீங்க? பலுகவே போலா தெய்வம்மா, பலுகவே போலா தெய்வம்மா, பலுகவே போலா தெய்வம்மா, பருளவேரி நியாயமா, பருளவேரி நியாயமா, பலுகவே போலா தெய்வம்மா. சுவாமி தியாக பிரம்மம் அவர் ராமனை பாடுறார். என்ன அழகா பொறுத்து வருகிறது. என்ன போன்னு சொல்லிவிட்டே, என்னாலதானே இந்த காரியம் நடந்திருக்கு உங்களுக்கு. ஒரு காரியம் 6 வருஷத்தை ஒருத்தரை கொண்டாடுறது, அப்புறம் போன்னு சொல்றதெல்லாம் 20th செஞ்சுரியில்னா பலுகவே போனா தெய்வம்மா, பருளு நவ்வேதி நவ்வேதி ஓ அலுகாரணமே அலுகாரணமேமோ ஆடிச்சேலு ஆடின நாதோன ஆடில நாதோ பாட்ட பலுகவே போனா
ఇవమ్మా పరులు నవ్వేది న్యాయమా? ஏன் இப்படி திடீர்னு அறுத்துக்கிறேன்? அழுக்க காரணமே ஏன் இப்படி அழுத்துக்கிறேன்? நம்ம வீட்டிலேயே நம்ம சம்சாரமே கேட்கலையா? ஏன் இப்படி இருக்கு? நீங்க சொல்லபடியெல்லாம் நடக்கலையா? ஆடில் சேனட்டு ஆடினோ, நீங்க ஆட்டி வச்சபடியெல்லாம் ஆடலையா? இப்ப மாத்திரம் 1000 பேருக்கு நடுவில் என்ன அவமானப்படுத்துறே. சீதே, உன் கற்பை பத்தி எனக்கு சந்தேகம். இதை காட்டணும் ஒரு பெண்ணுக்கு ஒரு இடி விழணுமா? பிராப்த சாரித்திர சந்தேகாத்துன்னு நீங்க சொல்றேன்னு மாய சீதையா இருக்கிறவளுக்கே அந்த சீதையினுடைய தன்மை வந்துடுத்து. சீதை என்ன பண்ணா? ராமனையே தெய்வமா நினைச்சுட்டு இருந்தா. இவள் சாயா சீதையா இருந்தாலும் அந்த இடத்துலயும் ராமனையே நினைச்சு 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 அசோகவனத்திலே ராமனையே தியானம் பண்ணி அந்த ராவணனுக்காகவே அந்த ராமனுடைய பெருமையை சொல்லி ராவணனை தூக்கி எறிஞ்சு இவ்வளவு பேசினவள் அப்படியே நிஜ சீதை மாதிரி ஆயிட்டாவா? கேட்கிறாப்போ இவர் பார்த்தாரு, இது என்னடா இது, இவளை சப்ஸ்டிடியூட் ஆயிடுச்சுன்னு வந்திருக்கோம். இவன் திடீர்னு இப்ப வந்து உறவு கொண்டாடுறா. இப்ப என்ன பண்றது? இப்போ இது நான் இவர் ஒண்ணும் புரியல. அவன் கேட்கல. இது அழகா வால்மீகியே சொல்றார். நப்பிரமாணி கிருதப்பாணிம் பாலே பால்யேன பீடிதா. அன்னைக்கு சின்ன வயசுல என்ன கல்யாணம் பண்ணி கையை பிடிச்சோடோ இல்லையோ, தாதா உன் கையை பிடிக்கல, நான் கையை பிடிச்சது அந்த சீத்தை. என்ன இது, நீ இங்க இருந்து திடீர்னு வந்து இப்படி கேட்கறியே, என்ன பண்றதுன்னு பாக்குற போது சரி சரி நீ நிஜமான உண்மையா இருக்குமானா என்ன வேணா பண்ணுன்னு விட்டார். உடனே இந்த சீதை அக்னி பிரவேசம் பண்ண. எந்த இடத்துல இருந்து அக்னியில இருந்து இந்த சாயா சீதை உண்டானாலும் அந்த அக்னியிலே பிரவேசம் பண்ண. சரி, நான் இருக்கிற இடத்துக்கு போறேன், நான் வந்த இடத்துக்கு போறேன்னு அக்னியில பிரவேசம் பண்ற போது அக்னி பகவான் இருக்கட்ட, நீ இரு. அடுத்த க்ஷணத்துல அந்த சீதை நெஜ சீதையை கொண்டு வரார். விரம விரம ராமத்வக்களத்ரம் பவித்ரம். இப்ப வேற பேச்சு சொல்ல முடியாது, அது ஏத்து விட்டார். இப்ப இந்த சாய சீதை இவளையும் அழிச்சுன்னு வர்றார். இது வால்மீகி ராமாயணத்துல இல்ல, புராணத்துல இருக்கு. இந்த இந்த பொண்ணு இருக்காள இவளும், இது யாரு? இவளும் சீதை, அவளும் சீதை, அது சீதை. இவ முதல்ல வரபோது சாயா சீதையத்தான் வந்தா. ஆனா உன்னை நினைச்சு நினைச்சு அவனும் நினைச்ச சீதை ஆயிட்டா. அக்னி பகவானே, நீ ரொம்ப கஷ்டப்படுத்திறியா? உமை யார் வர சொன்னா? இந்த வம்புல என்ன இழுக்க சொன்னா? ராவண வதம் ஆயிடுத்து. இருந்தாலும் என்ன பண்றது, ஒன்னையே நடிச்சுட்டு இருக்காளே. சரி, இவளாலும் ஒரு காரியம் நடக்கணும். இவள் அடுத்த யுகத்துல திரௌபதியா பிறக்கட்டும். அப்புறம் சீதை அழிச்சுக்கிட்டார், பட்டாபிஷேகம் பண்ணிட்டார். வேதவதி சீதா திரௌபதி. இந்த சாயா சீதை என்ன பண்ணினாள்? வெறும் உடனே புறமுள்ள தபசு பண்ணினாள், காத்துக்கின்றாள். இந்திரசேனேத்யுதாகு. இந்திரசேனாங்கிற பேரோடு கூடவே முனிவர கல்யா காச்சிதபலா. முனிவர கல்யா காச்சிதபலா. முதித மனச மகாதேவம் ஆசிதா. முனிவர கல்யா देहि में पति विधि, देहि में पति विधि पंचकृत प्रया. देहि में पति विधि पंचकृत प्रया. देहमल्यं भविष्यति यथा. देहमल्यं भविष्यति यथा. मुनिवर कल्या काजी. அவ இந்திரசேனையே இருந்து தபசு பண்ணினாளாம். மகரிஷிகளுடைய பொண்ணா பிறந்தாள், தபஸ் பண்ணினாள். தபஸ் பண்ற போது சிவனை நோக்கி தபஸ் பண்ணினாள். சிவபெருமான் பிரத்யட்சமானார்.
சிவனை நோக்கி வரம் கேட்டார். என்ன கேட்டாள்? பதில் தேகி பதில் தேகி பதில் தேகி பதில் தேகி பதில் தேகி. எனக்கு கணவன் வேணும், கணவனை கொடுங்க, கணவனை கொடுங்கன்னு கேட்கிற போது என்ன பண்ணா அவசரப்படுறா. நமக்கு ஏதாவது வேணும்னா கொடுங்க 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 கொடுங்க. 5 தடவை சொன்னா பதிந்தேகி 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 பதிந்தேகி. சிவபெருமானிடத்துல 5 தடவை சொன்ன உடனே அவருக்கு 5 முகம். சத்யோஜாதம் தத்புருஷம் ஈசானம் வாமதேவம் அகோரம்னு 5 முகம். பதிந்தேகி பதிந்தேகி சொல்ல சொல்ல ஒவ்வொரு முகமும் ஆகட்டம் ஆகட்டம் அஸ்து 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 5 முகமும் அஸ்துன்னு சொல்லிவிடுது. அப்போ உடனே என்னை பார்த்து 5 புருஷன் கேட்டதுனாலே உனக்கு 5 புருஷன் உண்டாவா? இது மகாபாரதம். இதுக்கப்புறம் நம்ம போக வேண்டாம். அவள் தான் திரௌபதி.